ம் என்னது இது? இது ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேப்பர் தான். ஃபுல்லாக பேப்பர். எதுக்குன்னு கேட்டால் பண்ணி காமிங்க, இருங்க வெயிட் பண்ணுங்கள். என்னதுக்கு அது? எங்கே செய் பார்ப்போம். ம் உட்காந்து 2 நாளாக பேப்பரை பொடி பொடியாக கட் பண்ணி இதான் செஞ்சுட்ருக்கு. மேலே விடாத வலிக்கும் தூரமாக. ம் பண்ணி காமி. ம் எந்த பக்கம் போஷன் தர கீழே இருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம். இது இருக்குது. எட்டாவது படிக்கிறேன். ம் ம் சிரிச்சிக்கோ. அந்த சைடு பார்த்தா பேப்பரை ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தா இந்த மூட்டை ஃபுல்லாக கல். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவர் தான் 8வது படிக்கிறாரு. இவர் விளையாட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. 8வது படிக்குது. உட்காந்து எங்கன்னா கொஞ்சம் படினா இதெல்லாம் இது எங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம் எனக்கு புரிய மாட்டேன். அந்த கல் இருக்குது இப்பயா சொல்லு. ம் அது விளையாட என்ன விளையாடுவேன்? உருட்டி விட்டு விளையாடுவியா? என்னவோ பண்ணு. ஒரு மூட்டை நிறைய கல் உட்காந்து ஒரு வாரம் பொறுக்குச்சு. ஒரு வாரம் பொறுக்கி ஒரு மூட்டை கல் வச்சுருக்கான். தூக்கி கொட்டினா வேணாமா, அதை வச்சு நான் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு கல்லாக உருட்டி விட்டு விளையாடுறதுக்காமா. இப்போ பார்த்தா 2 நாளாக உட்காந்து பேப்பரை பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த ஒரு ரப்பர் பேண்டை வச்சு கன்று செய்கிறாராம்மா. என்ன கன்னு? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது வால்தனம் பண்ணுற பசங்க இருந்தால் யாருன்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அது அதிகபட்சம் 2வது பசங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் பிறந்த முதல் குழந்தை வந்து அமைதியாக தான் இருக்குது. இந்த 2வது பசங்க தான் ரொம்ப வாழாக இருக்காங்க. பால் வந்து நாங்கள் எப்போதும் ஒரு அக்கா கிட்ட வாங்குவோம். அவங்க வீட்டில் வந்து மாடு கன்று போட்டிருக்கோமா. எப்போ மாடு கன்று போட்டாலும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீம்பால் கொடுத்துருவாங்க. இன்றைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து காய்ச்ச போகிறேன். நான் வந்து கேக் மாதிரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வானலில் ஊற்றிட்டு கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, எக்கு தான் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இருக்கும் இல்லையா, முட்டை பொரியல் பண்ணா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கும். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொதிக்க விட்டு அது பாட்டு கொதித்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்கப்புறமா வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டுக்குவோம். இப்படி சாப்பிடும்போது கவுச்சி வாசனை தெரியல. ஆனால் நம்ம அதை வேக வச்சு கேக் மாதிரி எடுக்கும் போது அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து தெரியுது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடிலாம் பாக்கெட் பால் தான் வாங்குவோம். அப்போ நமக்கு சேம்பால் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போல்லாம் பசும்பால் தான் வாங்குகிறோம். அவங்க வீட்டில் மாடு கன்று போடுது அப்படின்னா எங்களுக்கு கொடுத்துருவாங்க. வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டோன்னா அடி பிடிக்காது. அது பாட்டிக்கும் கொதிச்சிட்ருக்கோம். இந்த கேப்பில் வந்து மாவு அரைக்கணும். வர அன்றைக்கி அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன், போய் அரைக்கணும். உளுந்து வந்து ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அரிசியுமே ஊற வச்சுருக்கோம். இது கீழே வந்து அரிசி இருக்குது, மேலே வந்து உளுந்துருக்கு. இதை வந்து அரைக்கணும். கிரைண்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஒரு 3 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரைண்டர் அவ்வளோ வேகமாக ஓட மாட்டேங்குது. அம்மா வீட்டிலேருந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்தோம். அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா தெளிஞ்சிட்ருக்கு. நாங்கள் கொண்டு வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கலரு. என்ன இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி நான். அப்போ என் தங்கச்சி சொன்னாங்க இதை வெயிலில் வச்சு தெளிவை அப்படி சொன்னாங்க. சூரிய ஒளியில் வச்சு அப்படின்னா தெளிஞ்சிரும்னு சொன்னாங்க. எனக்கு வெயிலில் வைக்க வேண்டான்னு தோணுச்சு. நிழலில் நம்ம வைக்கலாம், வீட்டுக்குள்ளாரே ஒரு ஓரம். அந்த ப்ரோட்டீனா இது தனியாக நிற்கிது பாருங்கள். அந்த சீம்பால் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது தனியாக நிற்கிது பாருங்கள். இது ஃபுல்லாக தண்ணி. இதெல்லாம் கொதிக்கணும். கொதித்து இதெல்லாம் வற்றணும். அதுக்கப்புறம் நமக்கு ரெடி ஆகும். ஆனால் இதில் என்னென்னா எவ்வளோ பால் போட்டாலும் கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கும். முதல் நாள் பால் அப்படின்னா கொஞ்சம் போட்டாலே நமக்கு நிறைய இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஏன்னா தண்ணி அதில் கம்மியாக இருக்கும். இது தண்ணி நிறையா இருக்கா, இது எத்தனாவது நாள் பாலுன்னு தெரியல. கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறமா எதில் நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. பன்னீர் வந்து செய்வேன், பட் சீம்பால்லேருந்து பன்னீர் எடுக்க முடியுமான்னு தெரியல. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. கரும்பு வந்து நான் காய்ச்சி எடுத்துட்டேன். இது காய்ச்சிருக்கப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன். 1 hourக்கு மேலே பேசியிருப்போம். அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கட்டே மறந்துட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டுமே அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து என் பசங்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். என் பசங்க 2 பேருக்குமே சீம்பால் ரொம்ப பிடிக்கும். இது வேறு ரொம்ப பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா.
எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. சின்னவர் வந்து கராத்தே கிளாஸ் கிளம்பிட்டார். கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் வரதுக்கு ஒரு 8:30 மணிக்கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் எங்கே வந்து சாப்பிடுவாங்க, சரி போய் சாப்பிட சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்டேன். இவங்க வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு கராத்தே கிளாஸ் கிளம்பிட்டாங்க. ஒரு சைடு வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சமைக்கணும் வர டைம் பார்த்திங்கன்னா 6:30க்கு மேலே ஆகிடுது. சிக்கன் தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிச்சிட்டு, எனக்கு சிக்கனுக்கு வந்து சாதம் வடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சாதம் வடித்து வச்சுட்டு குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கொதிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது இறக்கிட வேண்டாம். இறக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்து வீட்டில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி போயிருந்தோம். போனால் அங்கேயும் பிரியாணி தாங்க கொடுத்துருந்தாங்க. 3 பார்சல் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குன்னு தான் கேட்டு நான் சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதே நாள் பார்த்திங்கனாக்கா சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் எக் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, வந்தால் நமக்கு ஒரே ஐடியா வரும், இல்லைன்னா எதுவுமே வராது. அப்படி தான் இருக்குது இதில் பார்க்கறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, பிரியாணி பார்த்தோன்னா டெம்ட் ஆகிடுச்சு. சிக்கன் ரைஸ் வந்து தண்ணி ஊற்றி ஒரு வச்சுட்டு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை வந்து வச்சு சாப்பிட்டோம். சிக்கன் அப்படிங்கோ என்னோடய பெரிய பையன் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டு வந்தோம். 3 பார்சல் இருந்தால் என்னோடய சின்ன பையன் ஒரு பார்சல், அதுக்கப்புறம் நான் ஒரு பார்சல், என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பார்சல்னு சொல்லி நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுக்கிட்டோம். பிரியாணி நல்லா தாங்க இருந்தது. ரைஸில் தண்ணி தைச்சி மறுநாள் தயிர் ஊற்றி அந்த ரைஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். கெமிக்கலா